ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்னானந்தாவும் அரவிந்த் சிதம்பரமும் விளாண்ட ஒரு அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பிளாக தான் போச்சு. போக போக என் கேமில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட்டில் ரவுண்ட் 9ல் விளாண்ட கேம் தான். ஸோ வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போயிடலாம். பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரக் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து நைட் F6 C4 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிரக். இதுக்கு இப்போ E6 ப்ளே பண்ணுறாரு அரவிந்த். ஸோ E6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப்பை வந்து வெளியில் கொண்டு வர போகிறாரு. இப்போ வந்து நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. நைட் F3 இப்போ D5. ஸோ இந்த இடத்துல சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இன்னொரு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு பிரக். இப்போ பிஷப் B4. ஸோ இந்த பிஷப்பை வெளியில் கொண்டு வந்து இந்த நைட்டை வந்து இப்போ பின் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பான் சென்டர் பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ குயின் A4 செக் வருது. ஸோ இந்த பிஷப் வந்து இப்போ அட்டாக்கும் வருது. ஸோ நைட்டை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த பிஷப்பையும் இப்போ கார்ட் பண்ணுறாரு. இப்போ பிஷப் G5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வச்சு இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் இந்த நைட்டை வந்து இப்போ பின்ல இருக்குது. இப்போ H6 புஷ் பண்ணி இமீடியட்டாக இந்த பிஷப்பை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல இப்போ சென்டர் பானை புஷ் பண்ணுறாரு. இப்போ ஃபைனல் பீஸையும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ ரூக் C1. ஸோ ரூக் C1 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து இந்த ஒயிட்டுக்கு வந்து இந்த C ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓப்பன் ஃபைலில் போட்டு இந்த நைட்டையும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல ரூக் D8 ப்ளே பண்ணுறாரு அரவிந்த். இப்போ சிம்பிளாக லாஸ்ட் மைனர் பீஸை பிரக் வந்து இப்போ டெவலப் பண்ணுறாரு. இப்போ பிஷப் G4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை நீங்கள் இப்போ டேக் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிளாக இங்கே வந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இப்போ பிரக் வந்து பிஷப் வந்து ரிவர்ஸ்கே கொண்டு வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ப்ளஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ பிஷப் F5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் F5க்கு அப்புறமா பிஷப் வந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு டயக்னலை வந்து பார்த்துட்ருக்காரு. பட் இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ரெண்டு பேருக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே ஒரு நார்மல் டெவலப்மெண்ட் மூவ்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீசஸ்லாம் டெவலப் ஆயிருக்கு. பிரக்னானந்தாக்கு இந்த குயின் மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்வர்டாக பிளேஸ் ஆயிருக்கு. பட் இந்த கேம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபைனலாக பிரக்னானந்தா வந்து கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து பிஷப்பை ரிவர்ஸ்க்கு கொண்டு போகிறாரு. பிஷப் F8. ஸோ இந்த இடத்துல இந்த நைட் வந்து பின்னில் இருந்தார் கிங் இங்கே இருந்த வரைக்கும். இப்போ கேசல் ஆனதுக்கப்புறமா இந்த பிஷப் வந்து இப்போ வேலை எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பிஷப் வந்து ஹோம் ஸ்கொயருக்கே கொண்டு போயிடுறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குயின் B5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் B5 மூலிமா இந்த பானுக்கு வந்து அட்டாக் வருது. அட் த சேம் டைம் இந்த பானுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக் வருது. ஸோ இந்த பானுக்கு வந்து D5 பானை வந்து குயின் அண்ட் நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால் B7 பானை வந்து இமீடியட்டாலாம் டேக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரூக் B8 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் B2 பானுக்கும் பார்த்தீங்கன்னா ஆபத்து வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல D5 பானை பாதுகாக்கிறதுக்காக குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த E6ல் போடுறாரு. ஸோ குயினும் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து பார்த்துட்ருக்காங்க. இந்த இடத்துல இப்போ நைட் வந்து இந்த A4 ஸ்கொயருக்கு வரார். ஸோ நைட் A4 வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த C5 ஸ்கொயருக்கும் வருவார். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல அவுட் போஸ்ட்டு. பட் இந்த நைட் வந்து இந்த இடத்துல பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஏதாவது பிளாக் சைட்லேருந்து தப்பு வந்துச்சுன்னா இந்த நைட்டை வந்து நம்ம ரொம்பவே பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இப்போ ரூக் DB8. ஸோ இந்த இடத்துல ரூக் DB8 ப்ளே பண்ணிவிட்டு இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணாமல் சப்போஸ் இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன ஆகும்னா இந்த நைட் வந்து ஹேங்கிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால் உங்களால் அந்த பானை தொட முடியாது. ஸோ அதனால் ரூக் DB8 ப்ளே பண்ணுறாரு அரவிந்த். ஸோ ரூக் DB8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் வந்து இங்கே ஜம்ப் ஆகுறாரு. ஸோ நைட் இங்கே ஜம்ப் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் இங்கே குயினும் பார்த்தீங்கன்னா அட்டாக்ல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குயினுக்கு தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதனால் இப்போ வந்து குயின் C8 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் C8 ப்ளே பண்ணி இந்த B7 ஸ்கொயரை வந்து கார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அரவிந்த் சிதம்பரமுடைய பீஸ் வந்து கொஞ்சம் பேசிவாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த இடத்துல 3 ஹெவி பீஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ்க்கு பின்னாடி இருக்காங்க. பட் எந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பானை புஷ் பண்ணி இந்த ஹெவி பீசஸை வந்து நம்ம நல்லா பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குயின் B3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் B3 வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த பானை வந்து குயின் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சப்போஸ் அரவிந்த் வந்து இந்த இடத்துல நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த E7 ஸ்கொயரில் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக வந்து முடிஞ்சிடும். எதனாலும் கேட்டிங்கன்னா நைட் E5 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா E4வும் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் பிரக்னானந்தா E4 ப்ளே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களால் பான்டெக்ஸ் பான்லாம் வந்து ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிங்கன்னா நைட் E5 வரும். ஸோ நைட் E5 மூலிமா பாருங்கள் இந்த F7 ஸ்கொயரான இந்த வீக்கான ஸ்கொயர் வந்து அட்டாக்ல இருக்குது.
நீங்கள் சப்போஸ் பிஷப் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நைட் எக்ஸ் E6 ப்ளே பண்ணலாம். திருப்பி நீங்கள் வந்து பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் C4 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து குயினும் அண்டு இந்த பிஷப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் சைட்லேருந்து அவருடைய குயின் மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. கிங்கையும் உங்களால் டிஃபெண்ட்க்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல E5 ஸ்கொயரில் நைட்டும் இருக்கிறாரு. அப்படி இல்லையா இன்னொரு வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் சிம்பிளாக நைட் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா நீங்கள் இந்த நைட்டை இப்போ டேக் பண்ணிங்கன்னா இப்பயும் நைட் E5 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள் திருப்பி இந்த F7 ஸ்கொயர் வந்து வீக்காக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் திருப்பி இந்த F7 ஸ்கொயரை வந்து குயினை வச்சு கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பிஷப் C4 ப்ளே பண்ணிக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த குயினுக்கு அட்டாக்கு இந்த டயக்னலேருந்து குயின் விலகி தான் ஆகணும். விலகினதுக்கப்புறமா இந்த F7 ஸ்கொயர் வந்து வீக் ஆகிடும். F7 ஸ்கொயரை நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா கேம் வந்து ரொம்பவே சுலபமாக பிரக்னானந்தா வின் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு காம்ப்ளிகேஷனால் உங்களால் வந்து சிம்பிளாக இந்த ஒரு D5 பானை வந்து நைட் E7 ப்ளே பண்ணிலாம் உங்களால் வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அரவிந்தோ என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இப்போ ரூக் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த பானை வச்சு கேப்சர் பண்ணலை, இந்த ரூக்கை வச்சு தான் நம்ம கேப்சர் பண்ணணும். ஏன்னா சென்டர் பானுடைய கண்ட்ரோல் முக்கியம் இப்போ இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த D5 ஸ்கொயர் வந்து அட்டாக்ல இருக்குது, குயினுடைய அட்டாக்ல. இப்போ நைட் E7 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்போ நைட் E7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா நைட் E5 மூவ் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த பான் இருக்கிறாரு. உங்களால் வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து C4ல் போட முடியாது. இந்த டயங்கலில் வந்து த்ரெட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல C6 மூவும் வந்து அவைலபிளாக இருக்குது பிளாக்குக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் E7 வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ கேம் எப்படியா கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக குயின் A3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் A3 ப்ளே பண்ணி இந்த பி பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு பிரக்னானந்தா. இப்போ C6 புஷ் பண்ணி இந்த சென்டர் பானை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு அரவிந்த். ஸோ இந்த இடத்துல அரவிந்த் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டாருன்னா இந்த பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ வந்து B4 புஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏ பானை வந்து இப்போ அரவிந்த் வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ ஏ பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரக்னானந்தாவுடைய ஏ பான் வந்து கொஞ்சம் பேக்வேர்டில் இருக்குது. ஸோ இமீடியட்டாக பிரக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினை வந்து இந்த B2 ஸ்கொயரில் போடுறாரு. நெக்ஸ்ட் இந்த ஏ பானையும் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு வழி விடுறாரு. ப்ளஸ் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் ரேங்க்கில் இருக்கார். ஓகேங்களா? இப்போ வந்து பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா ஏ பானை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் பிஷப்பு, லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து விட்டுறாரு அரவிந்த் சிதம்பரம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா 2 பேர் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா குயின் E6. ஸோ இப்போ குயினை வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வராரு. ஏன்னா குயின் வந்து இப்போ உள்ளே இருக்கிறாரு இல்லையா? ஸோ குயினை நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக கொண்டு வரணும். இந்த இடத்துல இப்போ ஃபர்தராக இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா பான் டெக்ஸ் பானை. ஸோ இந்த ஏ பானை வச்சு கேப்சர் பண்ணுறாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ஏ டெக்ஸ் B5. இந்த இடத்துல நீங்கள் வந்து திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரூக் டெக்ஸ் B5 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரூக் டெக்ஸ் B5க்கு அப்புறமா பாருங்கள் ஒயிட்டுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ஃபேவராக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த B7 பானை. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த B3ல போட்டோம்னா இந்த சென்டர் பானான இந்த D5 பானும் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி இந்த சென்டர் பான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐசோலேட்டடாக தான் இருக்குது. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் வரும். நீங்கள் ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த A7ல போட்டிங்கன்னா ரொம்பவே பேசிவாக இருக்கும் பிளாக்கோடைய பொசிஷன். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இந்த B7 பானை காப்பாற்றுறதுக்காக குயின் D7 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து சிம்பிளாக ரூக் B1 ப்ளே பண்ணலாம். ஸோ ரூக் B1 மூலிமா மேலும் இந்த B7 பானுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் தரலாம். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா குயின் B3 ப்ளே பண்ணி இந்த D5 பானுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 பீஸ் மூலிமா ப்ரெஷர் தரலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன்னால் இந்த பர்டிகுலர் பொசிஷனில் பிளாக்கால் C-டெக்ஸ் B5 ப்ளே பண்ண முடியாது. அரவிந்தும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ப்ளே பண்ணலாம். அரவிந்த் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணுறாருன்னா அவருடைய இன்னொரு ரூக்கை கொண்டு வராரு. அதாவது ரூக் A5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா பிரக்னானந்தா வந்து பிஷப் E2 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் E2 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து இந்த பிஷப் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு. இப்போ சிம்பிளாக குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த D6 ஸ்கொயரில் போகிறார். ஸோ குயின் D6க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனை பொறுத்த வரைக்குமே 2 பேருக்குமே இப்போ வரைக்குமே பீசஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அண்ட் பொசிஷன் வைஸும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2 பேர் கிங்குமே பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்குது. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ரூக் B1 இப்போ குயின் D8. ஸோ குயின் D8 மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பேஸ் ரேங்க்குக்கு குயினை கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணுறீங்கன்னா
நெக்ஸ்ட்டு நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் எக்ஸ் பான் மூலிமா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த B8 ஸ்கொயரை வந்து நைட்டு குயினும் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கேமில் என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ அரவிந்த் ஐடியா படி நீங்கள் நைட்டை வச்சு தான் இந்த இடத்துல பானை வந்து கேப்சர் பண்ணணும். இந்த இடத்துல பான்டெக்ஸ் பான் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸே போயிடும். ஓகேங்களா? ஸோ நைட்டை வச்சு பானை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்பிட்வீன் மூவ் ஒன்று ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது பாருங்கள். அதனால் ரூக் வந்து ப்ளே பண்ணுறாரு. ரூக்கு அப்புறமா நீங்கள் இந்த பானை வச்சு தான் ரூக்கை டேக் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல டபுள் பான் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா C5ல பான் வந்து ஐசோலேட் ஆகிடுச்சு. இப்போ நைட் எக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நைட் எக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த B8 ஸ்கொயரை வந்து குயினும் நைட்டும் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால் வந்து குயின் டெக்ஸ் B7ம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ரூக் வந்து இங்கே ஐ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, சிம்பிளாக பிஷப்பை திருப்பி இந்த F3 ஸ்கொயருக்கு கொண்டு வராரு. இந்த பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பான் வந்து வீக்காக தான் இருக்குது. இந்த இடத்துல இப்போ ரூக் C8 உங்களாலும் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோம்னா பிளாக்குக்கு வந்து குயின் போயிடும். அப்படி இல்லைனா பிளாக்கோடைய இந்த ரூக்கே போயிடும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குயினை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த இடத்துல பேக் ரேங்க் வீக்னஸ் இருக்குது. செக்மேட் ஆகிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால் குயின் டெக்ஸ் B7 ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா H3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ பேக் ரேங்க் வீக்னஸை வந்து செட்டில் பண்ணுறாரு. ஏன்னா கிங்குக்கு வந்து இங்கே சேஃபாக ஒரு H2 ஸ்கொயரை வந்து உருவாக்குறாரு. இப்போ சிம்பிளாக நைட் வந்து பேக்வர்ட் வராரு. ஸோ இப்போ நைட்டை வந்து திருப்பி ஆக்டிவாக கொண்டு வர போகிறாரு. இந்த இடத்துல இப்போ குயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. குயின் D4, இப்போ ரூக் C7. இப்போ வந்து சென்டர் பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், உங்களால் பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா மேலே வந்து குயின் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நைட்டை திருப்பி கொண்டு வந்து இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிளாக் வந்து ஒரு பானை வந்து இழந்துடுறாரு. பட் இந்த பான் போனாலுமே பொசிஷன் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான பொசிஷன் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பான் டவுனில் இருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல சென்டரில் ஒயிட்டுக்கு சூப்பரான பான் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அரவிந்தும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா ரூக்கு குறுக்கில் கொண்டு வராரு. இப்போ குயினுக்கு வந்து அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக குயினும் வந்து B3க்கு வந்துடுறாரு. ஸோ இந்த B5ல பார்த்தீங்கன்னா குயினும் ரூக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அலைன் ஆகிட்டு இருக்காங்க. பட் இமீடியட்டாக குயின் வச்சு இந்த B7 பானை உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா ரூக் வந்து இங்கே கண்காணிச்சிட்டு இருக்காரு. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. நைட் D4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்புக்கும் வந்து அட்டாக்கு. ஸோ நம்ம வந்து குயினை தான் காப்பாற்றி ஆகணும். அதனால் இப்போ குயினை வந்து E3ல போடுறாரு. இப்போ நைட் டெக்ஸ் பிஷப்பு, குயின் டெக்ஸ் நைட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிட்டார். ஏன்னா என் கேம் வர பிஷப் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகிடுவார். இப்போ குயின் G5 வராரு. குயின் G5க்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாரு. ஸோ குயின் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பான் வந்து கம்மியாக இருக்குது அரவிந்துக்கு. இந்த இடத்துல 4 பான் தான் இருக்குது. பட் பிரக்னானந்தாக்கு பார்த்தீங்கன்னா 5 பான் இருக்குது. பட் அவருக்கு வந்து ஒரு டபுள் பான் இருக்குது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தாக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பான் தான். ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. பட் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்லாம் கிடையாது. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா ரூக் C7 ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து B5ல போட்டு இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ கிங் வந்து ஆக்டிவாக கொண்டு வராரு. கிங் F8. இப்போ கிங் வந்து F1. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங்கை வந்து ஆக்டிவாக கொண்டு வராங்க. ஸோ ஃபைனலாக 2 பேருமே இந்த இடத்துல அவங்களுடைய கிங் எடுத்துகிட்டு வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. இப்போ ரூக் D7. ஸோ ரூக்கை வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைலான இந்த D5ல போடுறாரு அரவிந்த். இந்த இடத்துல பிரக்னானந்தா ஒரு செக் தராரு. செக் கொடுத்ததுக்கப்புறமா கிங் வந்து விலகிடுறாரு. இப்போ திருப்பி ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் ரேங்க்கில் போட்டுறாரு. ஏன்னா நெக்ஸ்ட்டு பிளாக்குடைய ரூக் வந்து செகண்ட் ரேங்க்கில் வந்துச்சுன்னா இந்த பான்லாம் வந்து அட்டாக்ல இருக்கும். ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா ரூக் வந்து பேஸ் ரேங்க்குக்கு வராரு. இப்போ நீங்கள் வந்து ரூக்கை G1லையும் போடலாம். அப்படி இல்லைனா ரூக்கை வந்து F1ல போடலாம். இந்த பானை வந்து பின்னுக்குள்ளேருந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ கிங் வந்து விலகிடுறாரு. இந்த ரூக்குடைய செக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ கிங் வந்து இந்த B5க்கு வராரு. இப்போ சிம்பிளாக ரூக் E1. ஸோ இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிடுறாரு. இதே இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் இந்த G பானை அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலுமே சிம்பிளாக நம்ம வந்து இந்த F பானை புஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக் மூலிமா இந்த G2 பானுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது. பட் எனிவே கேமில் பார்த்தீங்கன்னா ரூக் E1 ப்ளே பண்ணுறாரு. இப்போ F3 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ ரூக் D1 ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக்கை வந்து ஒரு ஓப்பன் ஃபைலில் போடுறாரு. இப்போ சிம்பிளாக ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த B4 ஸ்கொயரில் போட்டுறாரு. ஸோ ரூக் B4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல ரூக் E1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் ரூக் E1 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இந்த ரூக் G1 போட்டு இந்த G2 பானை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக என்ன ஆகுனா நம்ம வந்து
E5 வந்து புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். உங்களால இப்ப இந்த பானெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிராப் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த பான நீங்க கிராப் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப ரூக் B4 வந்ததுக்கான முழு அர்த்தத்த நீங்க இப்ப பார்ப்பீங்க. சிம்பிளா ரூக் எடுத்துட்டு வந்து F4ல போட்டுலாம் இந்த பான வந்து நம்ம அட்டாக் பண்றோம். நீங்க வந்து ஃபர்தரா பானெல்லாம் புஷ் பண்ண முடியாது. பான புஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பான் வந்து லாஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பான் மெஜாரிட்டி வந்து ஒயிட்டுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த பானும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டடா தான் இருக்கு. பிளஸ் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா ரூக் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல வந்து உங்களால பானை புஷ் பண்ண முடியாது. அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல நீங்க ரூக்கை வச்சு செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திருப்பி கிங் C4 ப்ளே பண்ணலாம். திருப்பி நீங்க ரூக்கை வச்சு கண்டினியூஸா செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்ப திருப்பி கிங் D3 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணலாம். நீங்க இந்த பானை வந்து டேக் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரூக் டெக்ஸ் F7 செக் இருக்கு. நெக்ஸ்ட் G7 பானும் பாத்தீங்கன்னா ஹேங்கிங்ல இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தரா இந்த பானையும் நம்ம வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சப்போஸ் கிங்கை வந்து இங்க மூவ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா கிங் E4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ கிங்கை வந்து இந்த வழியா நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த பான்ஸ்லாம் வந்து அப்படியே ஃபால் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உங்களால் வந்து இந்த G2 பானை கேப்சர் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து G1லையும் போட முடியாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரூக் எடுத்துட்டு வந்து இந்த E1ல போடுறாரு. ஸோ ரூக் E1 போட்டதுக்கு அப்புறமா ஃபர்தரா இந்த பானை வந்து புஷ் பண்ண விடாம தடுக்கிறாரு. ஏன்னா இந்த சென்டர் பானை நீங்க புஷ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா பிளாக்கால இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பான் பாத்தீங்கன்னா இங்க F6 ஸ்கொயரை வந்து மறைச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இப்ப ரூக் A4 ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப பிரக்னானந்தாவுடைய பிளான் என்னன்னா ரூக் எடுத்துட்டு வந்து பேஸ் ரேங்க்ல போட்டு இங்க இந்த பான்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்றது தான். இப்போ அரவிந்த் சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு செக் தராரு. இப்போ கிங் வந்து C4 வராரு. இப்போ திருப்பி செக் வருது. இப்போ கிங் வந்து இந்த D5 ஸ்கொயருக்கு வராரு. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய கிங்கை வந்து அவர் பானுக்கு முன்னாடி சேஃபாக கொண்டு வந்துக்கலான்னு பார்க்குறாரு. இப்போ ரூக் C2 வருது. ஸோ ரூக் C2 மூலிமா இந்த பானுக்கு வந்து அட்டாக் வருது. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா ரூக்கை வந்து பேஸ் ரேங்க்குக்கு கொண்டு போயிறாரு. ஸோ இந்த பான் போனாலும் பரவாயில்ல, நான் பிளாக்கோடைய பேஸ் ரேங்க்குக்கு போயிட்டு அவருடைய பான்ஸையும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரக்னானந்தா வந்து கவுண்டர் அட்டாக் தராரு. இப்போ வந்து ரூக் டெக்ஸ் பானு இப்போ ரூக் எடுத்துட்டு வந்து இந்த F8 ஸ்கொயர்ல போறாரு. ஆக்சுவலா ரூக் F8ஓட ரூக் G8 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானமும். நம்ம இந்த பானை வந்து அட்டாக் பண்றோம். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து G5 ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம வந்து இந்த இடத்துல ரூக் G7 ப்ளே பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணலாம். இப்போ உங்களால இந்த பானை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி கிங் இருக்கிறாரு. பிளஸ் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டேக் பண்ணதுக்கு அப்புறமா கிங்கையும் நம்ம வந்து இந்த சைடுக்கு கொண்டு வந்து பிளாக்கோடைய இந்த பான்ஸ் எல்லாம் நம்மளால வின் பண்ண முடியும். அண்ட் இப்போ பிளாக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரூக் F2 ப்ளே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டைம் கிடையாது. ஏன்னா சிம்பிளாக நம்ம வந்து இந்த F7 பானை கேப்சர் பண்ணிட்டு செக் தருவோம். ப்ளஸ் இந்த பானுக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டும் தருவோம். ஸோ இந்த ஒரு ரீசனால கம்ப்ளீட்டாக பிரக்னானந்தாக்கு தான் பார்த்தீங்கன்னா ரூக் G8 வந்து ஒரு சரியான வின்னிங் மூவ். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா ரூக் F8 ப்ளே பண்ணார். பட் ரூக் F8ம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல எட்ஜ் தான். ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இப்போ வந்து ஒரு செக் தராரு. செக் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல கிங் விலகி போகுது. கிங் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல அரவிந்த் என்ன பண்றாருன்னா அழகா ரூக்கை கொண்டு வந்து இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் பானை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணிடலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் பிளாக்குக்கு தான் வந்து வீக்னஸ் இருக்கு. ஓகேங்களா? எதனால கேட்டிங்கன்னா ஒயிட்டுடைய கிங் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு. அண்ட் ரூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ரேங்க்ல இருக்கு. பிளாக்கோடைய ரூக்கு நீங்கள் இங்கே விட்டு எங்கேயுமே எடுக்கவே முடியாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த பானை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த ஒரு பான் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பான் போகும். அதுக்கப்புறமா கிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேம்ப்குள்ளே போந்து எல்லா பான் ஸ்ட்ரக்சரையும் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அவருடைய பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ எனிவே இந்த இடத்துல வந்து ரூக் எடுத்துட்டு வந்து இந்த D7ல போட்டு இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக என்ன ஆகுதுன்னா ரூக் G8 ப்ளே பண்ணி இப்போ இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா இப்போ கிங் எடுத்துட்டு வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய மிஸ்டேக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனிவே பிளாக் தான் வந்து வின்னிங்ல இருக்காரு. பட் பிளாக்குக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா G5 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ G5யும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராடி பிளாக் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கிங் எடுத்துட்டு வந்து இந்த C6 ஸ்கொயர்ல போட்டார். ஸோ இந்த பானை வந்து நான் எடுக்க போறேன், நான் இந்த பானை வந்து தனியாக பாசர் பானை ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து பிளான் பண்றாரு. பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா வந்து கரெக்டாகவே கால்குலேட் பண்ணியிருக்காரு. அதனால இந்த இடத்துல சிம்பிளாக இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த G7 பானை இந்த பி பானை நினச்சி பிரக்னானந்தா வந்து பயப்படவே இல்லை. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக விளாண்டோம்னா அந்த பானை வந்து பிடிச்சிடலாம். இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா கிங் டெக் C5. ஸோ இந்த பானை வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிளாக்குக்கு வந்து இங்கே தனியாக ஒரு பாசர் பான் கிடச்சிருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா கிங்கை வந்து இந்த F6 ஸ்கொயருக்கு வந்து கொண்டு வந்துடுறார்.
ஸோ முக்கியமாக நம்ம கிங் F6 ஸ்கொயர் கொண்டு வந்ததுக்கே இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒயிட்டோடையே இந்த எல்லா கனெக்டட் பான்ஸையும் நம்ம வந்து ஃப்ளோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி பான் மட்டும்தான். இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா அவர் வந்து பி பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ E5 ப்ளே பண்ணுறாரு. இப்போ E5க்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய கிங்கை வந்து D5க்கு கொண்டு வராரு. இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் D5க்கு கொண்டு வரதுக்கு பதிலாக நம்ம வந்து B4 புஷ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் B4 புஷ் பண்ணிங்கன்னா E6 மூவ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பான் வந்து பின்னில் இருக்குது. ஏன்னா நீங்கள் பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுடைய ரூக் வந்து போயிடும். அதனால் இந்த இடத்துல வந்து பான்டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. இப்போ ரூக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த பானுக்கு பின்னாடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக E-Takes F7 ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ இந்த பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ சடனாக பாருங்கள், இங்கே இருந்த பான் வந்து அப்படியே இங்கே வந்து இப்படி வந்து அப்படி ப்ரொமோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டார் பாருங்கள். பட் இந்த பி பான் இங்கேயே தான் இருக்கிறாரு. ஸோ இதனால தான் சொன்ன பிரக்னானந்தா கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பானை பிளாக்கால் ப்ரொமோட் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் ஒயிட் வந்து அந்த பானை பிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்தராக பிளாக்கால் பானை புஷ் பண்ண முடியாது. இந்த இடத்துல அரவிந்தும் பார்த்தீங்கன்னா அவருடைய கிங்கை வந்து பக்கத்தில் கொண்டு வராரு. இந்த இடத்துல பானை புஷ் பண்ணாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக இன்னொரு பானை வந்து புஷ் பண்ணார். ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா அவருடைய பானை வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ ஃபர்தராக இந்த பி பானை வந்து புஷ் பண்ணுறாரு அரவிந்த். இப்போ வந்து ரூக் டெக்ஸ் பானு, இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் ரூக் டெக்ஸ் ரூக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த ரூக்கை நீங்கள் கேப்சர் பண்ணாமல் ரூக்கை இந்த இடத்துல வேறு எங்கேயாவது நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன ஆகுனா நம்ம வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடலாம். அதாவது ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த B5ல நீங்கள் போடலாம். ஸோ இந்த பானை வந்து இப்போ ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த 3 கனெக்டட் பான்ஸையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் தடுக்க முடியாது. பான் மெஜாரிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபைனலாக பான் ரேஸ் வருது. இப்போ வந்து பிளாக் வந்து அவருடைய பானை ப்ரொமோட் பண்ணுறாரு. ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா குயினாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக குயினாக ப்ரொமோட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா தான். பட் இதுலேருந்து ஒரு சின்ன டெம்போ கிடைக்கும் குயினை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு அரவிந்த்க்கு. ஸோ அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா மாறி மாறி குயினை வச்சு செக் கொடுத்து தான் இந்த கேமை வந்து ட்ரா பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. ப்ளஸ் இந்த பான்ஸும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் பான்ஸ். என்னதான் ஆளுக்கு ஒரு குயின் இருந்தாலும் இப்போ வந்து குயின் G1க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து குயின் மூலிமா ஒரு செக் வருது. இப்போ சிம்பிளாக கிங் வந்து இந்த C6 ஸ்கொயருக்கு போகிறாரு. இப்போ திருப்பி ஒரு செக் வருது. இப்போ திருப்பி கிங் B5. இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த கிங் வந்து பர்பச்சுவல் செக்லேருந்து தப்பிக்கணும்னா அவருடைய பானுடைய ஷெல்டருக்குள்ளே தான் ஒயிட்டோடைய கிங் போகணும். இப்போ H5 வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா பிரக்னானந்தாவுடைய கனெக்டட் பான்ஸை வந்து பிரிக்க பார்க்குறாரு. ஸோ ஒரு பானை டீவியேட் பண்ணாதான் நம்மளால் வந்து அட்லீஸ்ட் கேம்குள்ளே இருக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக ஒயிட்டாலையும் இந்த பானை வந்து புஷ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் புஷ் பண்ணாலும் அது ஒரு வின்னிங் பொசிஷன் தான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 பான் வித் 1 குயின் வர்சஸ் 1 பான் வித் 1 குயின் தான் இருக்கும். ஸோ பொசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வின்னிங்காக இருந்தாலும் மெட்டீரியல் வைஸ் வந்து 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல குயின் டெக்ஸ் G5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால பானை வந்து விட்டு கொடுக்காம பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணிடுறாரு. பட் இன் ரிட்டர்ன் அரவிந்துக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒயிட்டோடைய 2 பானை வந்து அவர் பிரிச்சுட்டாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா இப்போ குயின் மூலிமா செக் தராரு. இப்போ வந்து செக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இப்போ செக் கொடுத்தா தான் அவரால் சர்வே பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து பர்பச்சுவல் செக் கொடுக்கறதுக்கான முயற்சி தான் இது. இப்போ வந்து கிங் வந்து G6 போகிறாரு. இப்போ திருப்பி செக் வருது. இப்போ திருப்பி கிங் வந்து F7. இப்போ A7. ஸோ இந்த இடத்துல இப்போ பொசிஷனை ரிப்பீட் பண்ணாமல் பிரக்னானந்தா அவருடைய குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ வந்து திருப்பி குயின் மூலிமா இங்கே செக் வருது. ஸோ குயின் எப்படி வேணால் போகும் இல்லையா? ஸோ அதனால் மாறி மாறி செக் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. இப்போ திருப்பி குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ திருப்பி செக்கு. இப்போ திருப்பி கிங் வந்து பேஸ் ரேங்க் போகிறாரு. அதாவது இந்த F8 ஸ்கொயருக்கு போகிறாரு. இப்போ குயின் C5 செக்கு. இப்போ கிங் வந்து E8 வராரு. இப்போ கிங் வந்து மூவ் ஆகிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களால் செக் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் செக் கொடுக்க முடியாது. ஏன்னா C8 ஸ்கொயரில் வந்து ஒயிட்டோடைய குயின் இருக்கிறாரு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இங்கேயும் எங்கேயுமே செக் தர முடியாது பாருங்கள். ஃபுல்லாக வந்து பிளாக்டு. அதனால் வந்து கிங்கை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த B5 ஸ்கொயரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து பிரக்னானந்தா அவருடைய பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த 7th ரேங்க்கில் போகிறாரு இந்த பானை தடுக்கிறதுக்காக. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் குயினை வச்சு இங்கே செக் கொடுத்தாலும் இந்த இடத்துல கிங் F7 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் இங்கே குயினை வச்சு இங்கே ஒரு செக் கொடுத்தாலும் சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய கிங்கை வந்து G6க்கு கொண்டு வந்துடலாம். நீங்கள் திருப்பி இங்கே ஒரு செக் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக இந்த ஒரு கிங் எடுத்துகிட்டு வந்து F6ல் போட்டுக்கலாம். ஸோ கிங் F6 பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து ஒரு சேஃபான ஸ்கொயரு.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு செக் கிடையாது. பட் நீங்கள் இங்கே வச்சு ஒரு செக் தரலாம். பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளும் திருப்பி குயினை வச்சு பிளாக் பண்ணி இந்த கிங்கையும் அட்டாக் பண்ணலாம். கிங்குக்கும் ஒரு செக். இந்த இடத்துல நீங்கள் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துலேருந்து ஃப்ரீ பானை ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா, சிம்பிளாக வந்து அவருடைய குயினை வந்து இந்த 7th ரேங்க்கு கொண்டு வந்து பிரக்னானந்தாவுடைய இந்த பாசர் பானை தடுக்கிறாரு. பட் இந்த இடத்துல இப்போ இன்னொரு பானை வந்து இப்போ புஷ் பண்ணுறாரு. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா குயின் B8 செக் வருது. இப்போ திருப்பி கிங் வந்து மூவ் ஆகுறாரு. திருப்பி செக் வருது. திருப்பி கிங் மூவ் ஆகுறாரு. இப்போ திருப்பி குயின் மூலியமா செக்கு. திருப்பி கிங் மூவ் ஆகுறாரு. இப்போ திருப்பி ஒரு செக்கு. இப்போ திருப்பி கிங் வந்து கார்னருக்கே போயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ திருப்பி குயின் வந்து இந்த C5 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ குயின் C3 செக் வருது. இப்போ கிங் வந்து H7 வராரு. ஸோ கிங்குக்கு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வழி இருக்குது. பர்பச்சுவல் செக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா இந்த பானை சுற்றி தான் இந்த கிங் வந்து ஃபுல்லாக நடமாடிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிங்குக்கு வந்து ஒரு ஷெல்டர் இருக்குது. பக்கத்துலேயே ஒயிட்டோடைய குயினும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ குயின் C7, இப்போ குயின் G6. ஸோ குயின் G6க்கு அப்புறமா ஃபைனலாக இந்த கேமை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பிரக்னானந்தா கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் என் கேமில் வந்து நல்லா ட்ரில் பண்ணி கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. என்னதான் வந்து ஒரு பாசர் பான் இருந்தாலும் அதை வந்து கால்குலேட் பண்ணி அந்த பானை வந்து வின் பண்ணிவிட்டு நம்மளுடைய பானை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அட்டகாசமான கேமு. ஸோ எண்ட் வரைக்கும் போச்சு. ஸோ நான் பார்க்கும்போது 2 பேருக்கும் கேம் வந்து ட்ராவாக தான் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த ஒரு எண்ட் கேம் வந்து இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த கேமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.